ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் மல்லி எவ்வளோ பூத்து குலுங்குது. இது எங்களோட கார்டன். இதுக்கு காசு கொடுத்து எந்த உரமும் நான் வாங்கி போட மாட்டேன். வீட்லேயே யூஸ் பண்ணி வெளியே போடுற வெஜிடபிள் கம்போஸ்ட் தான் போடுவேன். பாருங்கள் வெஜிடபிள் பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு. பூ மட்டும் இல்லை, இதுதாங்க அந்த சீக்ரெட் பிளாக் கோல்டு. இதுதான் எப்போ ரெடி ஆகுதோ எடுத்து உடனே செடிங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம். இது பாருங்க எப்படி ரெடி பண்ணுறேன்னு. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. இதை எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு இல்லைனா உடனே எடுத்து போட ஆரம்பிச்சிருவேன் நான். இது எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரம்மும் வாங்கிட்டு அதில் ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுடணும். போட்டுட்டு காஞ்ச இலைத்தழை போட்டு முதல்ல ஃபஸ்ட்டு கோகோபீட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடுறேன். இப்போ டெய்லி வேஸ்ட் ஆகிற கட் பண்ணி வேஸ்ட் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து நான் இதில் ஃபில் பண்ணுறேன். இதை எடுத்து நிழலான இடத்துல வச்சிடணும். இதில் கொஞ்சம் தண்ணி போடுறேன். மோர் கலந்த தண்ணி தெளித்தா சீக்கிரமாக அந்த கம்போஸ்டிங் ப்ராசஸ் நடக்கும். என்கிட்ட இல்லைன்றதுனால தண்ணி மட்டும் போடுறேன். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். பாருங்கள் நிழலான இடத்துல வச்சுட்டேன். டெய்லி எடுத்துகிட்டு வந்து இதில் ஃபில் பண்ணிகிட்டே இருப்பேன் நான். மாற்றி மாற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கோகோபீட்டு, வெஜிடபிள் கம்போஸ்ட்டு, கொஞ்சம் தண்ணி இல்லை ஈரப்பதம் இல்லைன்னா இது வந்து வேப்பிலை காய வச்சுது. தண்ணி தெளித்து ஈரப்பதம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மூடிடணும். கரெக்டாக ஒரு 2 மந்த்தில் இந்த ப்ராசஸ். இது வந்து மோர் கொஞ்சம் புளிக்க வச்சுட்டு அந்த மோர் தண்ணியை ஊற்றுறேன். இதில் வெல்லம் தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றுவேன். எது என்கிட்ட கிடைக்குதோ அதை எடுத்து அந்த கம்போஸ்ட்டில் ஊற்றிடுவேன். இந்த ட்ரம் ஃபில் ஆகிடுச்சுன்னா இன்னொரு ட்ரம் செட் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதுக்குள்ளே அது ரெடி ஆகிடும். பாருங்கள் பாதி இதுவாகிடுச்சு. இப்போது கோகோபீட் கொஞ்சம் எடுத்து அதில் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வச்சு நம்ம கிளறி விடணும். கிளறி வச்சுட்டு மூடிடணும். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது இன்னொரு ட்ரம்மில் நான் ரெடி பண்ணது. பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக. இதுதான் பிளாக் கோல்டுன்னு சொல்லுவாங்க. மக்காதது இந்த கவர்லாம் மட்டும் மக்கவே இல்லை பாருங்கள். அதெல்லாம் எடுத்துட்டு கீழே கொட்டி ஜலிச்சிட்றேன். கம்போஸ்ட் ஆகாததை திரும்பவும் அந்த கம்போஸ்ட் பின்னில் போட்டோம்னா அது கம்போஸ்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க. இதெல்லாமே எடுத்து செடிங்களுக்கு ஒரு கைப்பிடி போட்டோம்னா போதுங்க. மேக்ஸிமம் இது ப்ராசஸ் நடக்கலைன்னா ஒரு புழு மாதிரி வருங்க. அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை எடுத்து வெயிலில் போட்டிங்கன்னா காகம் அது ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடும். பாருங்கள் ஜலிச்ச கம்போஸ்ட் இது தான். இதை எடுத்து இது கூட மண் கோகோபீட் மிக்ஸ் பண்ணி செடி வைக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு கைப்பிடி எடுத்து எல்லா செடிங்களுக்கும் உரமாக கொடுத்துருவேன் நான். இது தாங்க நான் அந்த தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்து பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போது இது ஆரம்பத்துலேருந்து இருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் உங்களை இந்த வீடியோவில் கடைசியில் போடுறேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து என்னோடய தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறி, பூக்கள், கொடி காய்கறிகள் எல்லாமே போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.